லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. பொதுவாங்க மேஷ லக்னத்துக்கும் சரிங்க, விருச்சிக லக்னத்துக்கும் சரி, புதன் சுத்தமா ஆகாதவரா வந்துடுவார். இப்படி இருக்க விருச்சிக லக்னம் கூட நம்ம அடுத்து பார்க்கலாங்க. மேஷ லக்னத்துக்கு தான் மெயினா படமா பேச வேண்டியிருக்கு. மேஷ லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, 3, 6 கூடையவரா புதன் வருவாருங்க. 3, 6 கூட கெட்டவரா வருவார். மேஷ லக்னத்துக்கு சுத்தமா கெட்டவரா வந்து அவரை பத்தி நம்ம இப்ப என்ன பேச வந்திருக்கிறோம் மெயினா, 3, 6 கூடிய திசை வரக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கோம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புதன் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கட்டுங்க, அந்த வீட்டில இருந்து எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டை கெடுத்துடுறாரு. இருக்கிற வீட்டை கெடுக்கிறத விட பார்க்குற வீட்டை சுத்தமா கெடுத்துடுறாருங்க. அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னங்க, 8ல் புதன் இருக்காருங்க. 8ல் புதன் இருந்தா அவர் நேரா 2ஆம் வீட்டை பார்ப்பாரு. 2ஆம் வீட்டை பார்த்து குடும்பத்தை கெடுத்துடுறாரு. குடும்பமே டைவர்ஸே வர்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறாரு. அதில் சனியும் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, 3, 7, 10ஆம் பார்வையை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் 100% அவர் டைவர்ஸை வாங்கி கொடுத்துட்றாரு. இது இந்த கிரக அமைப்பில் இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் அதில் தெரியும். நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. மேஷ லக்னம்ங்க, 8ல் புதனுங்க, எங்கங்க விருச்சிகத்தில் புதனுங்க. விருச்சிகத்தில் புதன் இருந்தால் அவருக்கு சுத்தமாகவே செவ்வாய் ஆகாது. 10ஆவதுக்கு 8ஆம் வீடு, 8ஆம் வீட்டிலேருந்து நேராக 2ஆம் வீடான ரிஷபத்தை பார்ப்பாருங்க. புதனுக்கு நல்ல வீடா இருந்தால் லக்னத்துக்கு இவர் கெட்டவராச்சே. இவர் பார்த்து அந்த வீட்டை சனியும் பார்த்து 3, 7, 10ஆம் பார்வையா பார்த்து, இல்லைன்னா 2ல் சனியே இருந்துட்டாருங்க, அவ்வளவுதாங்க. அவங்க கல்யாண வாழ்க்கையில டைவர்ஸை கொண்டு வந்து விட்டுறாரு. அடுத்த திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது 11ஆம் அதிபதி தான் சனி, அவரை எந்த அளவில் நிற்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த முடிவு நம்ம அதில் சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த புதன் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீடுகள் கெடுதுங்க. இவர் உதாரணத்துக்கு இப்போ 11ல் இருக்கிறாருங்க, 11ல் இருந்தால் நேராக 5ஆம் வீட்டை பார்ப்பாருங்க. குழந்தைகள் ஸ்தானத்தில் பிரச்சனைகள் பண்ணுறாரு. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, அதில் உங்களுக்கு தெரியும். அதில் வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் வீடியோவாகவே சொல்லிடுறேன்.